பாடி வைத்த பாட்டு தலைவரின் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆகாத வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்று என் தமிழனையை வணங்கி தங்களை உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காய் உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை ஒளிவீச காத்திருக்கும் என் இளக்காயர்களே கண்ணீர்களே வருங்கால தேவைகளை எதிர்கால நிலைகளை உங்கள் அத்தனை பேரின் சிறம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களுள் 3 தலைவர்களை குறித்து பேச உள்ளேன். முதலாவதாக மகாத்மா காந்தி அவர்கள். கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற அகிம்சை வழியில் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் நமது தேச தந்தை மகாத்மா காந்தி. அவர் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் குஜராத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். இவருக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். அகிம்சை என்னும் வன்முறையற்ற மந்திரத்தை உலகிற்கு வித்திட்ட உன்னத மனிதர் மகாத்மா காந்தி. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தில் நீதிபதியாக வழக்காடும் போது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் தலைப்பாயை அணியக்கூடாது, ரயிலில் பயணம் செய்யும் போது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது போன்ற சட்டங்கள் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்தன. இவைதான் காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கியது. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம், அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, ஒத்துழையாமை இயக்கம், வழிபடா இயக்கம், வெள்ளையின வெளியேறி போன்ற இயக்கங்களை தலைமையேற்று நடத்தினர். செய் அல்லது செத்துமடி என்பதே அவரது தாரக மந்திரம். வாழ்நாள் நிறைய இருக்கிறது என்றால் கற்றுக்கொண்டே இரு. நாளை இழந்து விடுவாய் என்றால் இன்றே வாழ்ந்துவிடு. உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் எண்ணங்கள் என்பதை மறந்துவிடாது. இரண்டாவதாக வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்து ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயரை கதிகார செய்து அஞ்சா நின்று கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு தேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் நிறுத்தாயா, நாற்று நிறுத்தாயா, தலை பறித்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கூட பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து பணி புரிந்தாயா, நீ மாமனா மச்சானா என்று சொல்லாலே ஆங்கிலேயரை கதிகார செய்து அஞ்சா நின்று. வீரம் இவரது பெயரில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் உண்டு. இவரது வீரத்தையும் தியாகத்தையும் என்றென்றும் போற்றுவோம். மூன்றாவதாக வேலுநாச்சியார் அவர்கள். வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர். கணவன் கொல்லப்பட்டால் தானும் சேர்ந்து உடற்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் 7 ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயனின் கொடியை கீழ்த்தெறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட ஒரு வீர பெண்மணி. தனது 50வது வயதில் ஒரு பெண் போரிட்டு தன் நாட்டை மீண்டும் மீட்டெடுத்து ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டிய ஒரு வீர மங்கை. விழுவது எழுவதற்கு, தொழுவது தொடர்வதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, துடிப்பது முடிப்பதற்கு, வாயுண்டு சுவைப்பதற்கு, நல்ல வார்த்தைகள் கதைப்பதற்கு, செவிகளோ இனிப்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு, உயிரெல்லாம் இரவணைப்பு, உள்ளத்தில் அதை செதுக்கு, அன்பெனும் விதை விதைத்து வளர்த்திட அரவணைத்து, பேசினேன் தலைப்பை எடுத்து கேட்டீர்கள் செவிமடுத்து, நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து, அனைவருக்கும் நன்றி தொடுத்து.